ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெல்லிக்கும் குஜராத்துக்கும் அருண் ஸ்டேடியம் டெல்லியில் வந்து மேட்ச் நடக்குது. இப்போ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, முழுசாக பாருங்கள். ஆக்சுவலாக வந்து டெல்லி வந்து போன சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நல்லா விளையாண்டு அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க. பட் அந்த கப்பை வந்து இந்த மாதிரி சரி செய்கிற மாதிரி இந்த மாதிரி டீம் எடுத்துருக்காங்க. செம்மையாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃபினிஷிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ யார் நம்ம டேவிட் மில்லரு, ஸ்டப்ஸு, இப்போ இன்னொருத்தவர் ஆட் பண்ணியிருக்கான் சமீர் ரிஸ்வீண்டு, 3 பேருமே ஃபினிஷரு. கடைசி வரைக்கும் 2 மேட்ச் முடிச்சு கொடுத்துருவானுங்க. போன வருஷம் மாதிரி இந்த இடையில தோக்குறது இந்த வேலையே கிடையாது. அந்த மாதிரி சூப்பராக வச்சாங்க. அதே மாதிரி ஓப்பனிங்லேயே வந்து கேஎல் ராகுல்னு அடிக்கவே இல்லை. கேஎல் ராகுல் அடிக்காமே வந்து டெல்லி வந்து ஃபார்மில் இருந்து அடித்து ஜெயிச்சுட்டு வராங்கன்னா அப்புறம் கேஎல் ராகுல் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் நீங்களே நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டெல்லிக்கு வந்து இன்றைக்கி டெல்லியில் மேட்ச் நடக்குது. ஓகேங்களா? வின்னிங் சான்ஸ் வந்து டெல்லிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஜிடி வந்து போன வருஷம் வந்து கோட்டை விட்ட மாதிரி இந்த வருஷமும் கோட்டை விட்டுட்டே வராங்க. அவங்க டாப் ஆர்டரில் வந்து ஃபயராகவே இல்லை. சுப்மன் கில் இன்னும் அந்தளவுக்கு ஃபயராகலை. சாய் சுதர்சன் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஹோப் கொடுத்துட்ருக்காப்புல. பட் பட்லர் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாருக்கான்லாம் எதுக்கு எடுத்துக்கான்னு தெரியல. 8 வருஷமாக விளாட்றான். ஒரு மேட்ச்சை கூட இன்ன வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 50 ஒரு 100 இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. இப்போ வர பேட்ஸ்மேன் கூட செம்மையாக அடிக்கணும். அவனுக்கு என்ன பார்த்தா ஆள் மட்டும் பார்த்தா கடாமடு மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ரன்னே அடிக்க மாட்டான். 10 ரன் 5 ரன் அடிச்சுட்டு போயிடறான். பவுலிங் வேறு போடுவான்னு சொல்லி அவன் ஆல்ரவுண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக எடுத்துருக்கான்னு தெரியல. இந்த வாட்டி இன்றைக்கி மேட்ச் வந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில் பவுலிங் அப்பா சாமியை பேட்டிங் எப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி பவுலிங்லாம் வச்சுருக்காங்க. தரமான பவுலிங் லைனு. பவுலிங் லைன்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. 4 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின் பவுலர் தரமாக வச்சுருக்காங்க. எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிளேயரு. ஸோ குஜராத் அப்படி பார்த்தோம்னா குஜராத் அந்தளவுக்கு வந்து டீம் காம்பினேஷனே சரியில்லை. ஸோ டெல்லிக்கு தான் வின்னிங் சான்ஸ் மோர் அதிகமாக இருக்குது. பட் குஜராத் வந்து அவங்களோட பெஸ்ட்டாக விளையாடணும். ஆல்ரெடி குஜராத் 2 மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா ஹார்ட்ரிக் லாஸ் ஆயிரும். ஹார்ட்ரிக் லாஸ் ஆனது வந்து சென்னை மட்டும்தான். இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா வந்து டெல்லி வந்து ஹார்ட்ரிக் வின் ஆயிடுவாங்க. ஹார்ட்ரிக் வின் ஆனது RR மட்டும்தான். ஸோ யார் ஹார்ட்ரிக் வின் ஆக போகிறாங்க, யார் லாஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா டெல்லி வந்து மோர் சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டீம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, ஒன் டே ஒன் பேட்ஸ்மேனு, ஃபினிஷரு, பவுலரு, டெத் ஓவர்ஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ஜிடிக்கு அந்த மாதிரி அமையலையா அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணலையான்னு தெரில. எப்போ ஹார்திக் பாண்டியா ஜிடின்னு வெளியே அமிச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஜிடி வந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சு. அது வரைக்கும் வந்து ஹார்திக் பாண்டியா ஜிடி வந்து ஒரே வருஷத்தில் வந்து கப் அடித்தாங்க. 2வது வருஷத்தில் வந்து 2வது வருஷம் வந்து ஃபைனலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா மும்பைக்கு ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. பட் டிசி பழைய மாதிரி வந்து டீம் உள்ளே வரணுக்காக போன வருஷம் ஃபஸ்ட்டு 4 மேட்ச் சூப்பராக விளாண்டு நல்லா கொண்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் பிளே ஆஃபுக்குள்ளே வந்துடுவாங்க பார்த்தா பிளே ஆஃபுக்குள்ளே வராமல் கடைசி நேரத்தை தடுமாறினாங்க. பட் ஹேமந்த் பதானி வந்து போன வருஷம் பண்ண தப்பை இந்த வருஷம் பண்ணக்கூடாதுக்காக டீம் காம்பினேஷன் சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிசி இந்த வாட்டி கப் அடிக்குமா என்னாண்டு. பட் பிளே ஆஃப்குள்ளே டிசி கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதை வேணால் நான் என்ன அடிச்சு சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், பிளே ஆஃப்குள்ளே டிசி வந்துடுவாங்களா இல்லையா? இந்த மேட்ச் வந்து டிசி ஜெயிச்சிருவாங்களா இல்லையா? இல்லை ஜிடி ஜெயிப்பாங்களா? என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஜிடிக்கு இந்த மேட்ச் வந்து வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப அவங்க போராடணும். அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் ஜிடிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா டிசி தான் ஃபேவரெட்டு. ஓகேங்களா? மில்லரு, ஸ்டப்ஸ் 2 பேரும் சவுதாப்பியாக்காரங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். மில்லரு, ஸ்டப்ஸ் 2 பேருமே பேய் ஃபார்மில் இருக்காங்க. ஸ்டப்ஸ் விட்டால் மில்லர் அடிப்பான், மில்லர் விட்டால் ஸ்டப்ஸ் அடிப்பான். இதில் வேறு இன்னொருத்தவங்க சேர்த்துருக்காங்க சமீர் ரிஸ்விந்து. அவனு வேறு சேர்ந்துக்கிட்டான். ஸோ 3 பேரும் சேர்ந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. கேட்ச் எங்கே வந்தால் பறந்து பிடிக்கிறாங்க. ஃபீல்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ டிசி வந்து ஃபுல் ஒரு செட்டில் டீமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் யார் என்ன இந்த மேட்ச் எப்படி இருக்கும். தேங்க்யூ.